எல்லா வருஷம் பொங்கல் டைமில் தளபதியோட படத்துக்கு மக்கள் காவல் கிடப்பாங்க. அந்த மாதிரி தான் 2023 நைட்டு 1 மணிக்கு தலையோட துணிவும், மார்னிங் 4 மணிக்கு தளபதியோட வாரிசும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த worst மூவி இன் அண்ணன்ஸ் கரியர், வாரிசு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, சார் பாடி லாங்குவேஜ் சீன்ஸ் வேணுமா அது இருக்கு, ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு. இதெல்லாம் இருக்கு. பட் தியேட்டரில் படம் பார்க்கும்போது யாரோ சங்கு இருக்குனது மாதிரி இருக்கு. படம் 2 மணிக்கூர் 49 மினிட் 6 செகண்ட். இது மட்டும் ஒரு கதை எடுக்கிறவன் கையில் இந்த படம் கிடச்சிச்சுன்னா 500 எபிசோடு எடுத்து அவன் சூப்பராக பொழப்பம் நடத்தி இருப்பான். யூ பேட் காய்ஸ். குடும்ப படம்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு மேலே யாருக்குமே பாசம் இல்லை. எல்லாருக்கும் தேவை பணம். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட், நம்ம தலை சொல்கிற மாதிரி. இவர் தான் ராஜேந்திரன் குரூப்போட ஆணிவேரு, ராஜேந்திரன் குலசாமி. இவரோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மைனிங், ஷிப்பிங், இந்த மாதிரிப்பட்ட பிஸ்னஸ். ராஜேந்திரன் குலசாமியோட ஃபேமிலி இஸ் பிக். அதில் ஒரு ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி டாக்டர். இவங்களுக்கு 3 பசங்க, ஜெய், அஜய், விஜய். அஜய்க்கு பார்த்தீங்கன்னா 2 ஒய்ஃப் அண்ட் 1 லவ்வர். விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 1 லவ்வர். இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வேலைக்காரன். இவங்க எல்லாரும் வாழ்றது இந்த அரண்மனைக்குள்ள தான். இந்த அரண்மனைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. ஸ்டாப். இந்த அரண்மனை இருக்கிறது 25 ஏக்கர் அண்ட் வீடு இருக்குது 5 ஏக்கர். பேலன்ஸ் உள்ளது எல்லாமே கார்டன். இந்த வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. சாய போடுறதுக்கு பால் வாங்கணும்னா கூட நடந்து போனீங்கன்னா திரும்பி வரும்போது பால் தயிரா மாறிடும். தயிரே நம்ம தளபதி பிடெக் பாஸ் ஆன சந்தோஷத்தில் அவரோட அப்பா ட்ரீட்டு கொடுப்பாரு. அந்த சமயத்தில் ஒன்று சொல்லுவார், என்னோட பிஸ்னஸில் அடுத்து பார்க்க போகிறது என்னோட 3 பசங்க தான். அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த வாரிசு. செத்த பயலே, நார பயலே, நான் உங்களுக்கு 5 கொஸ்டின் வச்சிருக்கேன். என்னைக்குமே நான் எங்க அப்பாவோட பிசினஸ்க்குள்ள வரப்போறதில்ல. நான் யார்கிட்டயும் ஏன் தகுதியை தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு மட்டுமே தெரிஞ்சா போதும். என்னோட மெரிட் ஸ்காலர்ஷிப்ல தான் ஹார்வர்ட் போனங்கிறத பாவம் அவரு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதுல வந்தது. பை விஜய், வாட் வாஸ் தட்? அப்போ எனக்கும் பிஸ்னஸுக்கும் செட்டே ஆகாதுப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பொண்ணுங்க கூட பப்பில் போய் டான்ஸ் ஆடுறாங்க, எனக்கும் ஆசை இருக்காதாப்பா அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்ல, இங்க என்ன பண்ற? அவுட் ஆஃப் மை ஹவுஸ். தளபதி வீட்டை விட்டு கிளம்பின உடனே நம்ம ஜிபி முத்தண்ணனும் காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். இந்த மூவியோட மெயின் கான்செப்ட்னு சொல்கிறது, நிறைய பணக்கார பசங்க அவங்க அப்பா சொல்லுவாங்க என்னோட பிஸ்னஸை பார்த்துக்கோன்னு. பட் அந்த பசங்க சொல்லுவாங்க நான் ஓன் பிஸ்னஸை க்ரியேட் பண்ண போகிறேன்னு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷும் இல்லாத எல்லா கேஷும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அப்பாவோட கேபினில் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம தளபதி. வீட்டை விட்டு வெளியே வந்த அண்ணா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறதுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு கூரத்தனமாக எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் அண்ணன் கையில் கேஷ் முடிஞ்சிச்சு. உடனே ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன். One of our country's best startup ideas. ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீ புக் பண்ற ஃபுட் ட்ரெயின்ல போகும்போது கூட நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல நம்ம சீட்ல சுட சுட வந்து சேரும். சமோசே சாய். அடுத்த அண்ணனோட ஒரு சிறிய குத்தாட்டம். இந்த குத்தாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணனோட கெரியர்ல இல்லாத மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம். இந்த சாங்குக்கு அப்புறம் டைரக்டா வீட்டுக்கு வந்த டாக்டர் நேரே போய் ராஜேந்திரனை ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுவாரு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. பட் நம்ம நினைச்சது மாதிரி இல்ல. ராஜேந்திரனுக்கு டெஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்றதுக்கு தான் டாக்டர் க்ளோஸ் பண்ணியிருக்காரு டோரை. உனக்கு pancreatic cancer 4th stage. டாக்டர் ராஜேந்திரன் கிட்ட இனி கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ முடியும்னு சொல்லுவார். பட் ராஜேந்திரன் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டார். இப்படி இருக்கும்போது தான் ராஜேந்திரனுக்கு ஒரு ஆசை, அதாவது அவரோட பர்த்டேயை எல்லாரும் கூட செலிப்ரேட் பண்ணணும். உடனே விஜயண்ணனோட அம்மா விஜயண்ணனுக்கு கால் பண்ணி, எப்பா வந்துருப்பா, உங்கள் அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா ஒத்துக்கிட்டாட்டா?
எதுக்கு? உடனே சமோசா வித்துட்டு இருந்த அண்ணனும் சமோசா எல்லாம் வாரி எறிஞ்சிட்டு அப்பா விழுக்கிறாருன்னு வீட்டுக்கு வந்துருவாரு. அம்மா சட்னிக்கு தேங்காய் அரைச்சிட்டு இருக்கும்போது அம்மா அண்ணா வந்திருக்காருன்னு ஒரு விழி. கொண்ட காயங்கள் போகுதம்மா நாடியும் பாவம் அந்த அம்மா அண்ணனை கூட்டிட்டு வர்றதுக்கு கேட்டு பக்கத்துல போறதுக்கு முன்னாடியே மத்தியானம் ஆயிடுச்சு. திரும்ப அண்ணனை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளாடி வர்றதுக்கு முன்ன இருட்டிடுச்சு. விஜயண்ணன் சில்லாய் வந்துட்டு இருக்கும்போது விஜயண்ணனோட லவ்வரோட என்ட்ரி, அதாவது கிரிஞ்சு மேடத்தோட என்ட்ரி. இந்த கிரிஞ்சு மேடத்தை கண்டோடனே அண்ணனுக்கு தன்னாலே சொழலி வந்துடும். சொழலி. இவங்களோட வெறுப்பிக்கலுக்கு அப்புறம் ஐயர் சொல்லுவார், முகூர்த்தத்துக்கு நாளை ஆகுது பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ, முகூர்த்தத்துக்கு நாளை ஆகுது பையனை அழைச்சிட்டு வாங்கோன்னு ஐயர் சொல்ல, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஜெய் அஜயோட உண்மையான முகம் வெளியே வருது. அதாவது ஜெய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லவர் இருக்குதா சொல்லியிருந்தேன். அவங்க டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஜெய்யோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக ஜெய்க்கு அடுத்த டிஸ்டர் ஜெய்யோட அப்பா கிட்ட போயிட்டு, ராஜேந்திரா உன் பையன் நிறைய டாக்குமெண்ட்ஸை வச்சு என்கிட்ட இருந்து நிறைய பைசா வாங்கியிருக்கான், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இது. இதை கேட்ட உடனே ராஜேந்திரனோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்? இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் வீட்டை விட்டு போவாரு. போன வேகத்திலே திரும்பியும் வருவாரு. அண்ணன் போன வேகத்திலே திரும்பி வந்துடுவார். ஏன்னு பார்த்தா டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லிடுவார். ஸோ அண்ணன் கம்பெனியை ஏற்றெடுப்பார். அண்ணன் பிஸ்னஸை ஏற்றெடுத்ததோட பிஸ்னஸ் ஹை லெவலில் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு பஞ்சு டைலாக் சொல்லுவார் பாருங்க. அவர் சீட்ல இருக்காது சார், அதுல வந்து ஒருத்தன் உட்கார்றான்ல அவன்கிட்ட தான் இருக்கும். லாஸ்ட்ல அண்ணன் அஜயை காப்பாற்ற போகும்பா அங்கேயும் கோமாளித்தனம் காட்டுவார் பாருங்க. இது அட்டாக் பண்ற அண்ணன், அட்ராக்ட் பண்ற அண்ணன், அட்டகாசமான அண்ணன், அசலான அண்ணன், அசாத்திய அண்ணன், இது அபூர்வ அண்ணன். சத்தியமா சொல்றேன் கைஸ், இதை கேட்டுட்டு எனக்கு ஆக்சுவலி இந்த படத்தை பார்த்த ஃபேன்ஸுக்கு எல்லாமே இப்படித்தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான்.